ஐயே ஐயே அண்ணே, இவர்தான் பாபு சேட்டு. அமிர்தசரஸ்ல இருந்து அலேக்கா இங்க வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி திண்டிவனம், திருவண்ணாமலை இந்த பக்கத்துல இருக்கிற கல்லெல்லாம் இவர்தான் வாங்கியிருக்காரு. நமஸ்கார். நமஸ்கார். அண்ணன் பேரு பசுபதி. क्या பசு? பசுபதினா பசுபதி, அனிமல் ஹஸ்பண்ட். அதான் அவர் பேரு. உங்க பேரை இங்கிலீஷ்ல சொன்னாங்க. ये रहे आपके 25 लाख एडवांस. வாங்கிக்கடா. ஏய் 25 लाख 25 லட்சம் தானே. நான் என்ன ஹிந்தி பண்ணிட்டா? குடுக்கறதா வாங்கிக்கங்க. ஓகே ஓகே செட் சாப். நீங்க அடுத்த மாசம் மீதி பணத்தை கொடுத்துட்டு கிரானைட் எடுத்துக்கோங்க. நமஸ்கார். நமஸ்தே நமஸ்தே. ரொம்ப நல்லவனா தெரியறான்டா. அப்ப நாம கட்டவங்களா? அம்மா எங்க கிளம்பிட்ட? வழி விடுங்க. குறுக்க வந்த பெத்த அப்பான்னு கூட பார்க்க மாட்டேன். ஏய் கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட இரு. உன் பொண்டாட்டிய பார்த்தா என் தாயோட ஞாபகம் வருதுடா. அதனால்தான் உன்னை இப்போ உயிரோட விடுறேன். இன்னொரு தடவை என் குவாரி பக்கம் வந்தாலோ, கண் எடுத்து பார்த்தாலோ, பார்க்கிற கண்ணையும் நடக்கிற காலையும் துண்டு துண்டா வெட்டி எறிஞ்சிடுவேன். மரியாதையா உன் குணத்தை மாத்திக்கிட்டா உயிரோட இருப்ப. போ. என் புள்ள ஒரு ராமனா இருப்பான்னு எதிர்பார்த்தேன், ஒரு ராட்சசனா இருப்பான்னு எதிர்பார்க்கல. நீங்க சொல்ற அந்த ராமனை கூட யுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் தெய்வம்னு சொன்னாங்க. அந்த ராமன் சீதைக்காக யுத்தம் பண்ணாரு. இந்த சாம்பா படிப்புக்காக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். லட்சியம் மட்டும் இருந்தா பத்தாதுப்பா. அதை சாதிக்கிறதுக்கு தேவைப்பட்டா ஒரு ஆயுதம் வேணும். உங்க லட்சியத்தை நிறைவேற்றுற ஆயுதமா நான் இருப்பேன். சாப்பிடுங்க. உங்களை தான். என்னடி ஜெயில கேப்பு கழி வச்சுட்டு போற மாதிரி போற? இல்லீங்க, நான் எப்போதும் போலதான் வச்சேன். இல்லையே, உன் கண்ணுல ஒரு குதர்க்கம் தெரியுதே. சின்ன பையன் கிட்ட சாவடி வாங்கிட்டு வந்த கையால் ஆகாதவன் என்ன உன் கண்ணு சொல்லுது. அதோ அப்படி இல்ல, நான் எங்க நினைக்க போறேன்? இந்த பார்வைக்கு ரெடி அர்த்தம் சொல்லு சொல்லு. இதுல உதச்சு வரல, என் ஹார்ட் அப்படியே நின்னு போச்சு. ஆனா இவ பழைய எம்ஜிஆர் படம் பாக்குற மாதிரி ஆடு வேடிக்கை பாக்குறா. உன்னை அப்படியே மறுபடியும் இங்க வந்து என்ன கையால் ஆகாத மாதிரியே பாக்குறா. ஏண்டா என்ன பார்த்தா கையால் ஆகாத மாதிரியே தெரியுது? சொல்றா, நான் கையால் ஆகாதவனா? இதை கேட்டுதான் தெரிஞ்சுக்கணுமா? ஏண்டா என்னடா சொன்ன? அப்ப நான் ஒண்ணும் சொல்லிங்க. அவன் கையில நீங்க உத வாங்கினாலும் பொண்டாட்டிய புடிச்சு பின்னி எடுத்துட்டீங்க. ஆம்பளைன்னா உங்களை மாதிரி இருக்கணும்னு இல்லடா. உனக்கும் நான் கையால் ஆகாதவன் தான். ஆனா எனக்கு தான் தெரியும், நான் ஒரு பழி வாங்குற பாம்பு. அவன் கதையை முடிக்கிற வரைக்கும் சீறிக்கிட்டே இருப்பேன். அவன் கதையை முடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. இப்ப அவன் ஒரு பெரிய தலைவன். விடாதீங்க. கல்விக்கூடம் கோயிலுக்கு சமண்டா. புள்ளிங்க படிக்கிற இடத்துல பொறிக்கத்தனமா சீட்டை ஆடுறீங்க. அயோக்கிய நாய்கள். நீங்க எவ்வளவுதான் காத்தடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த பலூன் பஞ்சர் ஆயிடுச்சு. பிபி ரொம்ப ஏறி போயிருக்கு. ஏங்க ஏறாது?
இன்னைக்கு தமிழ்நாடு மொத்தத்திலயும் பிபி அதிகமா இருக்கிற ஒரே கேண்டிடேட் இவரா தான் இருப்பாரு. அவன் சொல்லி சொல்லி அடிச்சு சும்மா கில்லி மாதிரில குத்துனா கல் நெஞ்சங்கிறதுனால நம்ம பேட் லக்கு இவர் பொழைச்சிட்டாரு. அண்ணா நம்ம 4 சஃபாரி கார்ல போறத பார்த்து அவன் 6 சஃபாரி கார் வரவழைச்சிருக்கானா. என்னன்ற அதுக்கு நாம டிரைவர் ஆயிடலான்றியா? ஏய் இனிமே இந்த ஊர்ல எவனாவது சாராயம் வித்தாலோ சாராயம் குடிச்சாலோ தலைய வெட்டிடுவேன். ஹலோ ஏக் மினிட் அண்ணா. சேட்டு போன் பண்றான். இருக்கேன்னு சொல்லட்டுமா இல்லன்னு சொல்லட்டுமா? ரெண்டும் ஒண்ணுதான். சேட்டு ஓ நை ஊப்பர் சலேகையா? நை 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 அந்த ஊப்பர் இல்ல, மாடிக்கு போயிருக்காரு. அப்புறம் காரோ டீக்கே அவன்டாக்கு எனக்கு புரியாது, ஏன்டாக்கு அவனுக்கு புரியாது. எழவு ஊப்பர் சலேகையான்னு நீங்க மேலேயே போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டான். மாடிக்கு போயிருக்கீங்கன்னு மேனேஜ் பண்ணிட்டேன். ஆஹா சூப்பரா இருக்கான்ல. இந்த போட்டோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னங்க தோணுது? உனக்கு என்ன தோணுது? செத்து போயிடலான்னு தோணுது. நானா நீயா? எனக்கு என்ன தலையெழுத்து. இதே நான் உங்க பிளேஸ்ல இருந்தா அவனுக்கு என்ன கொல்ற வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்க. பின்ன நானே செத்து போயிடுவேன். ஏய் நீ என் பக்கத்துல இருந்தா நல்லதுன்னு ஜோசிய சொன்னா அதனால தான் பொறுத்துக்கிட்டு இருக்க. இல்லனா எப்போ உன்னை கொண்டு இருப்பேன். தேங்க்ஸ். உங்களுக்கு இல்ல ஜோசியனுக்கு. டேய் அவங்க அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஒரு நல்ல லாயரா பார்த்து அந்த சாம்பாவுக்கு நோட்டீஸ் அனுப்ப சொல்ல. அவனே நம்மளை தேடி வருவான். வெளியில போற ஓனான புடிச்சு வேட்டிக்குள்ள விட்டா இப்படிதான் ஆகும். எதுக்கு நோட்டீஸ் அனுப்புற? எதுக்கு அனுப்புறேன்னு குவாரி எனக்கு எழுதி கொடுத்த உங்க அப்பா சொல்லலையா? எழுதி கொடுக்க அவர் யாரு, எழுதி வாங்க நீ யாரு? அது என் தாத்தா சொத்து. தாத்தா சொத்து பேரனுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்லலையா ஓ லாயரு? அதாவது செக்ஷன் 136ல வந்து லாயரு, கருப்பு கோட்டு போடுறவங்களுக்கு நாக்கு ரொம்ப முக்கியம். அத பத்திரமா பாத்துக்க, அறுக்க வச்சிடாத. சம்பா நீ இப்ப எங்க இருக்கேங்கிறத மறந்துட்டு பேசுற. நீ வந்திருக்கிற ஊர் என்னது, நீ இருக்கிற வீடு என்னது, நீ உட்கார்ந்து இருக்கிற நாற்காலி என்னது, உன்னை சுத்தி இருக்கிற கூட்டம் என்னது? இதெல்லாம் உன்னுதுன்னா இந்த நாடு மொத்தமும் என்னது? நான் நினைச்சேன்னா உன்னுதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் ஊர்ல, உன் வீட்டுல, உன் ஆளுங்க மத்தியில நீ உட்கார்ந்து இருக்கிற உன் நாற்காலி கீழே உன்னையும் ஆளுங்களையும் புதைச்சிருவேன். நோட்டீஸ் கீட்டீஸ்னு பொட்ட பையன் மாதிரி எதுவும் செய்யாம ஒழுங்கா பழைக்கிற வழிய பாரு. இல்ல உன்னை பொசுக்கி சாம்பலாக்கிடுவேன். வரேன். ஏய் சாம்பா, உன் தலைய வெட்டி என் வீட்டு வாசல்ல தொங்க விடல, என் பேரு பசு. என் முன்னாடி தொடைய தட்டின தொட கீழ ரெண்டையும் நெருக்கிடுவேன். எனக்கு எனக்கு உன் குணத்தை மாத்திக்கன்னு ஒரு தடவை சொன்ன, 2வது தடவையா சொல்றேன், 3வது தடவை சொல்ல மாட்டேன், கொன்னுடுவேன். சாவ ரொம்ப கிட்ட போய் பார்த்த மாதிரி இல்லைங்க. இப்படி கோவமா பாக்குற மாதிரி நடிக்காதீங்க. நீங்க பயந்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவன் வேலையை அவன் தாங்க செய்யணும். நமக்கு எதுக்குங்க இந்த தொட தட்டுற வேலையெல்லாம்? தட்டினா உங்க தொட தாங்க வலிக்கும். நல்ல வேலை அவன் இறக்குன்னு சொன்ன உடனே இறக்கிட்டதால தப்பிச்சுங்க. இல்லன்னா அந்த மஸ்தானோட மட்டன் கடையில தொங்க விட்டுருப்பான் உங்க தொடைய. ஏன் இங்க கூட்டிட்டு வந்த? Dress எதுக்கு? குளிக்கிறதுக்கு. நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்ல, அதனால இன்னைக்கு உன்னை குளிப்பாட்டி விட்டு திருஷ்டி கழிக்கணும். Dress அவருன்னு சொல்றேன்ல. விடு. டாக்டருக்கு படிச்சிட்டு இந்த திருஷ்டி கிஷ்டி எல்லாம் நம்புறியே? நான் டாக்டர் ஆகிறது பேஷண்ட் காப்பாத்த. உனக்காக ஒண்ணும் இல்ல மாமா. உனக்கு தெரியாது, வெளியில என்னென்னமோ விஷயம் நடக்குது. என் ஹாஸ்டல் பொண்ணுங்களா பேப்பர்ல போட்டோ பார்த்து மொத்தமா கொடுத்தாளுங்களாம். எப்ப பார்த்தாலும் அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றதே தவிர நீ மட்டும் கொடுக்க மாட்ட. கொடுக்கணும் போலதான் இருக்கு மாமா. என்ன பண்றது? எனக்கு மூடு வரும்போதெல்லாம் அந்த கிழமை வந்து தொலைச்சிருது. இப்பதான் வரலையே, கொடுத்துரு. கொடுக்கறேன், ஆனா கொஞ்சம் கெஞ்சி கேளு மாமா. சரி நந்து, ப்ளீஸ் ஒரு முத்தம் கூட. இப்ப வேணாம் மாமா. ப்ளீஸ் டா. ராத்திரி கொடுக்கறேன்.
ராத்திரி மறுபடியும் கொடுத்துக்கலாம். இப்போ ஒண்ணு கூட வேணாம் மாமா, ப்ளீஸ் வேணாம் மாமா, ப்ளீஸ். வேணாம் கொடுத்துரு மாமா. கொடுத்துரு கொடுத்துரு. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே டார்லிங் என்ன யாதரி, சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி. வாயாடி மகராசி. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, லைஃப் ஜாலி பயண மாதிரி, take it easy, I'm so sorry. போபோனி கெஞ்சாரே. நீ தாண்டி எனக்கு தேவதை, வா தேவி ஒட்டி கொள்ளு அழகே. நாவினில் தேன் வழியதே, நீ சொல்லும் பொய்கள் போதும் அசடே. கீழே மேலே உள்ளே செம அழகா நின்னா, அன்பே அன்பே என்று பாய்ந்தோடி வந்தியா. உன்னை நானும் சும்மா போக விடுவேன் நான் சொல்லி. காதல் நாடுகள் எல்லாம் இங்கு பலிக்காதையா. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே டார்லிங் என்ன யாதரி, சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி. வாயாடி மகராசி. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, லைஃப் ஜாலி பயண மாதிரி, take it easy, I'm so sorry. போபோனி கெஞ்சாரே. மல்லிகை முட்டுகள் சிந்தலாமா, மாங்கனி கையில் சிக்கலாமா, அணிலும் தொட்டிட உன்னை இங்கே விட்டு விடுவேனா. செல்லக்குமாரா சின்ன ராமா, பூனை பாலுக்கு காவலாகுமா, செய்யும் வேலை பார்த்தால் எனக்கு சிலிர்க்குதம்மம்மா. கண்ணிங்கே நிதமும் எங்கவே, கனவுக்கு நல்ல நேரம் இதுவே. கண்ணுக்குள் உனது உறுத்தலே, கண்ணங்கள் மூடியது கதவே. பொய்யாரம்மா வந்தா கதை பரிமாறவா. தேடும் இன்பம் எல்லாம் இனி உனக்கு தூரம்தான். நீதான் சந்தடி சாக்கா மெல்ல படியேறவா. போதே சிங்கராஜா, நீ எனக்கு வரம்தான். கண்கள் பார்த்தா பாவமாகுமா, கைகள் தொட்டா பட்டு போகுமா, உன்னழகொன்றே உயிரே உயிரே தொல்லைகள் தானம்மா. நெருப்பாய் உன் கைகள் தொட்டதும் குளித்தீந்தும் சொர்க்கலோக சுகமே. விடுவிடு மாமா போதும், நீ தொடும் போராட்டம். அன்பே என்ன கோபம், நான் தருவேன் புது பாடம். மறுபடி மறுபடி பொய்யோ உன் திருவாசகம். ஒரு முறை மன்னிப்பாயே நீ எனது சந்தோஷம். லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, ஓகே டார்லிங் என்ன யாதரி, சொல்லத்தானே வாழ்வில் லவ் ஸ்டோரி. வாயாடி அமகராசி. லட்சம் பேரில் லட்ச சுந்தரி, லைஃப் ஜாலி பயண மாதிரி, take it